Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about 7th standard science subject unit 6 health and hygiene. Last video we saw about disease. There are two types of disease, communicable disease, another one is non-communicable disease. Communicable disease caused by bacteria and caused by virus la three types பார்த்தோம். Today now we are going to see about non-communicable disease. Already you know that non-communicable disease do not spread from one person to other person. They are caused by other factors. Therefore it is important to know which sickness are communicable and which are not. Okay, நீங்க sick ஆகிறதுனால இந்த non communicable disease வந்து இதாகும். They are never caused by germs, bacteria or other living organisms. So இதெல்லாம் இந்த germs, bacteria, other living organismலாம் இந்த வந்து non communicable disease வந்து என்ன பண்ணுது, spread பண்ணாது. That infect the body. And antibiotics or medicines that fight against germs do not help to cure non-communicable disease. So the non-communicable disease வந்து there are classified into 4 types. First வந்து problems caused by wearing out of body parts. So என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து காஸ் பண்ணும் இந்த non-communicable diseaseல இந்த இதெல்லாம். First one is rheumatism that means வாத நோய் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான் ருமாட்டிசம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹார்ட் அட்டாக். அண்ட் தேர்ட் எலிப்டிக் சீசஸ் அப்படிங்கிறது தட் மீன்ஸ் கால் கை வலிப்பு அப்படிம்பாங்களா, அதுதான் எலிப்டிக் சீசஸ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் மீன்ஸ் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரேயின் ஹெட்டேக், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் தட் மீன்ஸ் கண் வந்து புற விழுந்துருச்சு அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அண்ட் கேன்சர், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் காஸ் பண்ணும். எது வியரிங் ஆஃப் நம்ம பாடி பார்ட்ஸில் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது, நமக்கு தான் இருக்கும் இந்த டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட் என்டரிங் த பாடி. எதன் மூலமாலாம் என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ், ஆஸ்துமா, பாய்சன்ஸ், ஸ்னேக் பைட், காஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஸ்டொமச் அல்சர், ஆல்கஹாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜிஸ் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக அவங்க ஸ்மெல் பண்ணாங்கன்னா அது அலர்ஜிஸ் ஆகும். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும், பாய்சன்ஸ் ஏதாவது சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுனால, ரொம்ப ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டனால ஸ்டொமச் அல்சர் ஆகும். இல்லை சாப்பிடாமலே இருக்கிறதுனால ஸ்டொமச் அல்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஆல்கஹால் எடுக்கிறதுனால இந்த ஆல்கஹாலிசம்ஸ், இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் நம்மளோட பாடியில். ஓகேவா, இது 2 டைப்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது நான் கம்யூனிகபிள் டிசீஸில் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இன் த பாடி. ஸோ எலிமெண்ட்ஸ் தட் மீன்ஸ் நிறைய இது வந்து எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப தேவையானதும் கூட. சில எலிமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாத ரொம்ப அதிகமாக இருந்ததா அதை வந்து எக்ஸ்கிரியேஷன் வெளியில் அனுப்புகிறதும் நம்மளோட பாடியோட இதில் தான் இருக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கும், ரொம்ப தேவையில்லாத அன்வான்டதெல்லாம் வெளியில் தரும். ஸோ அதான் லாக் ஆஃப் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இன் த பாடி. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் நிறைய வந்து நமக்கு தேவையானது கிடைக்கலன்னா அதன் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அனிமியா, மோஸ்ட்லி அனிமியா வரும். அனிமியா வந்து எதனால் வரும்னா அயன் வந்து எலிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த அனிமியா வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்லாக்ரா அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் நைட் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கும். அண்டு ஜெரஸ்தாலிமியா அப்படிங்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு காய்டர் மீன்ஸ் முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் காய்டர். அண்டு ஹைப்போதைராய்டிசம், அயோடின் எலிமெண்ட் அந்த கண்டென்ட் வந்து கம்மியாக நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் இஸ் நீடட் ஃபார் எ பர்சன் டு க்ரோ வெல், ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஸோ நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க, நல்லா க்ளோ ஆவாங்க, ஒர்க் அவங்களால நிறையா செய்ய முடியும். ஸோ அதனால தான் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க மோஸ்ட்லி அப்படிம்பாங்க. ஏர்லி மார்னிங் சரி, லஞ்சும் சரி, டின்னரும் சரி, எப்போயுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏர்லி மார்னிங் வந்து ஃபுட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா, ஏர்லி மார்னிங் வந்து அவசரமாக வேலை ஒர்க்கு அது இது இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. மினிமம்
கொஞ்சமாவது சாப்பிடணும். ஸோ அப்போ தான் ஏர்லி மார்னிங் அந்த எனர்ஜி இருக்கும். ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப கேப்பிங்கில் இருக்கும். ஸோ திருப்பியும் மார்னிங் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து என்ன பண்ணும், க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் மோஸ்ட்லி ஃபுட் அவாய்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், மெனி காமன் சிக்னஸஸ் ஆர் காஸ்டு பை மால்நியூட்ரிஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் see, do you know? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லூக்கோடெர்மா இஸ் a நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது காஸ்டு பை பார்சியல் ஆர் டோட்டல் லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன் இன் த ஸ்கின். நம்ம ஸ்கின்னில் உள்ள பிக்மெண்டேஷனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லூக்கோடெர்மா வந்து ஃபார்ம் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம ஸ்கின்னில் இருக்கும். அந்த ஸ்கின்னில் இருக்கனால தான் நம்ம கலரிங் வந்து கலர் கொடுக்கறது அந்த மெலனின் பிக்மெண்ட்டு தான். ஸோ அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும், நம்ம வந்து ரொம்ப கலராக ரொம்ப ஃபேராக இருப்போம், ரொம்ப ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெலனின் பிக்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப கலராக இருப்பாங்க, அவங்க ஒயிட்டாக இருக்காங்க, ரொம்ப அந்த பிங்க் கலரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மெலனின் பிக்மெண்ட், அதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வரும். ஓகேவா? ஸோ அதனால் கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த மெலனின் பிக்மெண்ட்டு கரெக்டாக உங்கள் பாடியில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதனால் பிளாக்காக இருந்தால் இனிமேல் ஃபீல் பண்ண வேணாம். நமக்கு தான் அந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து நார்மலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது நம்ம ஸ்கின்னில் அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறது நல்லது கிடையாது. அது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி தான். தீஸ் கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் எனி ஏஜ், ஜெண்டர் அண்ட் ethnicity. There is no cure. It does not spread by touching, sharing ஃபுட் அண்ட் சிட்டிங் டுகெதர். ஸோ இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பர்சனுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் லைஃப் லாங் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த ஸ்கின் அவங்கவுங்க ஸ்கின்னில் உள்ள அந்த மெலனின் பிக்மெண்ட்டை பொறுத்து அந்த இது கலரிங் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see. உங்களோட புக் பேக் வந்து டீட்டெயில் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர். இது ஈஸியாக என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து do not spread from one person to other. இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இன்னொருத்தவங்களுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ஏர், வாட்டர், ஃபுட் ஆர் வெக்டார்ஸ். வெக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். இதன் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதன் மூலமானு பார்த்தீங்கன்னா நெவர் காஸ்டு பை ஜெர்ம்ஸ், பாக்டீரியா ஆர் அதர் லிவிங் ஆர்கானிசம். இதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹெல்ப் டு க்யூர் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் கம்யூனிகபிள் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு. பட் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் do not help to cure non-communicable disease. Next fourth point பார்த்தீங்கன்னா vaccines are available to prevent these disease. இதுக்குள்ள இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வேக்சின்ஸ் இருக்குது. பட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து வேக்சின்ஸ் ஆர் நாட் அவைலபிள் to the non-communicable disease. Next let us see ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபார் சில்ட்ரன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமியா தான். அனிமியா வந்து ஈஸியாக சைல்டுக்கு வந்து என்னாகும், அஃபெக்ட் ஆகும். த சைன் ஆஃப் அனிமியா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா pale or transparent skin. Okay, the inner surface of eyelids are pale. நம்மளோட ஐ லிட்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறத என்ன சொல்லுவோம், பெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸில் கூட ஒயிட்டாக இருக்கும். பெயில் கம்ஸ் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஃபெட்டிக் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் இன் சிவியர் கேசஸ் ஃபேஸ் அண்ட் ஃபீட் மே பி ஸ்வாலன், ரொம்ப பெருசாக இருக்கும். த ஹார்ட் பீட் இஸ் ரேபிட் அண்ட் வித் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன் ஹூ ஈட் மட் ஆர் யூஸ்வலி அனிமிக். அந்த மட்டு வந்து மோஸ்ட்லி சைல்டுஹுட்டில் வந்து அந்த குழந்தைங்க லேடிஸ்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா மண் அள்ளி சாப்பிடுவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த அனிமியா டிசீஸ் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா நம்ம கண்ணுக்கிட்ட, கையில், நம்ம பல்லோட ஈரில் இங்கெல்லாம் என்ன ஆகும், ஒயிட்டாக இருக்கும். அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் இருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும். இந்த பல்லோட அந்த ஈரல் சொல்லுவாங்களா, அதில் நெயில்ஸில் அந்த கண்ணை இப்படி லைட்டாக இது பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே கண்ணுக்கு ஓரமாக. ஸோ இங்கெல்லாம் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா இந்த அனிமியா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக அது என்ன இருக்கும், ஒரு ரெட் கலரில்
லைட்டாக பிங்க் கலரில் இருக்கணும். அது அப்போ தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் சி. இந்த அனிமியாவை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமியா. ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முருங்கா லீவ்ஸ் தட் மீன்ஸ் முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை டெய்லியும் கூட நம்ம என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடலாம். எந்த தப்புமே கிடையாது. ஸோ முருங்கா லீவ்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் டேட்ஸ், லிவர் தட் மீன்ஸ் ஈரல் சொல்லுவாங்கள்ல, சிக்கன்லலாம் இருக்கும், ஷீப் அண்ட் சிக்கன்லலாம் இருக்கும். ஸோ அந்த ஈரலை வந்து குழந்தைங்களுக்குனே தனியாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த ஈரல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த அனிமியாவை நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து அந்த அனிமியா டிசீஸ் நம்மளை வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து க்ரீன் லீவ்ஸ் வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ், பீஸ், லென்டில்ஸ் அண்ட் க்ரீன் பனானா இதெல்லாம் வந்து சாப்பிட்றது மூலமாக இந்த அனிமியாவை நம்ம என்ன பண்ணலாம், க்யூர் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்ஸ் மீன் மாத்திரை. இதெல்லாம் அந்த காட் லிவர் ஆயில் டேப்லெட், ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட், இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்றது மூலமாக க்யூர் பண்ணலாம். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட்ஸ் iron folic tablet to all the girls in the schools of all areas every week. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் கூட இந்த கேர்ள்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி என்ன கொடுப்பாங்க, இந்த அயன் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து த்ரோ பண்ணாமல் அதை சாப்பிட்றது நல்லது தான். ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டே நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கேர்ள்ஸுக்கு, உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உமன்ஸ் ஓவரால் உமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுது, இந்த அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் மோஸ்ட்லி இதை கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து அதை சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றது நல்லது தான். ஸோ இனிமேல் அதை அவாய்ட் பண்ணாதீங்க, த்ரோ பண்ணாதீங்க, தயவு செய்து சாப்பிடுங்க. உங்கள் நல்லதுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி எனக்கு டேப்லெட் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அயன் கண்டென்ட் எதுலெல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே இல்லை வீக்லி ஒன்ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? Next, let us see, do you know? As a general rule, iron supplements should be given early, நாட் டு பி இன்ஜெக்டட். ஸோ அயன் வந்து நம்ம டேரெக்டாக தான் எடுத்துக்கோமே தவிர இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாது, போட்டுக்க முடியாது. ஸோ இன்ஜெக்ட் பண்ணனா பிகாஸ் இட் இஸ் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அயன் கண்டென்ட் எதுலலாம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவு எடுத்து சாப்பிட தான் முடியும். ஓகே. Next, let us see safety and first aid. First aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. ஸோ ஹாஸ்பிட்டல் போகாமல் சடனாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அப்படி ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது, அதாவது பேண்டேஜ் ஓட்டுறது, இல்லாட்டினா டிஞ்சர் போட்டு துடைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது தான் ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறது மூலமாக என்ன சேவ் ஆகும்னா, த ஃபஸ்ட் எய்ட் இஸ் டு சேவ் த லைஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட் எய்ட் சடனாக பண்ணும்போது அந்த பர்சனுக்கு ஏதோ அவங்களுக்கு அடிபட்டுருச்சோ இல்லை ஏதோ கட்டாயிடுச்சு எதோ இருந்தாலும் நம்ம அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது அவங்க லைஃப்பை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணுறோம் கொஞ்சம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் ரிலீவ்ஸ் த பெயின். அந்த பெயின் ரொம்ப பெயினாக அவங்க துடிப்பாங்க. ஸோ அந்த பெயின்லேருந்து அவங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ரிலீவ் பண்ணுறோம். எதன் மூலமாக, இந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது மூலமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் டு கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேஷண்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஃபர்தர் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும். ஸோ ரத்தம் போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுறோம், நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லிஸ்ட். ஸோ அங்கே மெடிக்கல் கேர் அவைலபிள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ இதுதான் சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்ட் பண்ணனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see பர்ன்ஸ். ஸோ ஒரு இடத்துல பேர்ன் ஆயிடுச்சு, அதை எப்படி க்யூர் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஷ்யூஸ் டேமேஜ் காஸ்ட் பை ஹீட், chemical electricity, sunlight or nuclear radiation is known as a burns. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், ஈஸியாக நம்மளோட ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் ஹீட் பட்டாலோ எதாக இருந்தாலும். ஓகே. மோஸ்ட்லி பர்ன்ஸ் ஆர் காஸ்டு பை ஸ்காலட்ஸ், பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். இதன் மூலமாக ஆகும். தெர் ஆர் 3 types of burns according to the degree of burning. ஸோ டிகிரி ஆஃப் பர்னிங்கை வச்சு தெர் ஆர் 3 types-ஆக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ், செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் அண்ட் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ். 3 டைப்பாக பிரிப்போம். ஓகேவா? அந்த பேர்ன் ஆகிறதுவே
டிகிரி பர்ன்ஸ் அஃபெக்ட் ஒன்லி த அவுட்டர் லேயர். நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் லேயரை மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் கால்டு த எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் அண்டு மோஸ்ட் டெர்மிஸ்ன்னு 3 லேயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? அந்த லேயர், ஃபஸ்ட் லேயர், ஸ்கின்னோட ஃபஸ்ட் லேயரை அஃபெக்ட் பண்ணும். அந்த செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் டேமேஜ் த எபிடெர்மிஸ் அண்ட் த லேயர் beneath it called the dermis. எபிடெர்மிஸை ஆல்ரெடி ஃபஸ்ட் லேயரை டேமேஜ் பண்ணிடுச்சு. அண்ட் செகண்ட் லேயரை டெர்மிஸையும் என்ன ஆகும்? டேமேஜ் பண்ணும். அதுதான் செகண்ட் டிகிரி பர்ன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் இன்வால்வ் டேமேஜ் ஆர் கம்ப்ளீட்லி destructs and of the skin to its full depth and damage to underlying tissues also. People who experience such burns often require skin grafting. ஸோ இந்த தேர்ட் டிகிரி பர்ன்ஸில் அந்த ஸ்கின்னே என்னாகும்? ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ஸ்கின் கிராஃப்டிங் தட் மீன்ஸ் இப்போ நமக்கு எல்லா பக்கமும் ஃபயர் ஆகுது, மோஸ்ட்லி அங்கங்கே நல்லா இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அந்த ஸ்கின்னு நல்லா இருக்க ஸ்கின்னை எடுத்து அந்த ரொம்ப டேமேஜான ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா இருக்க ஸ்கின்னை பாதி கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எங்கே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையில் எனக்கு ரொம்ப ஸ்கின் அங்கே டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே வேஸ்ட் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே உள்ள நல்லா இருக்க ஸ்கின்னை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஸ்கின்னை கட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்கின் வந்து பர்ன் ஆகுறதுல 3 டைப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் see in your picture. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவுட்டர் லேயர் மட்டும்தான் என்ன ஆகிருக்கு, பர்ன் ஆகிருக்கு. அண்டு செகண்ட் இது பிக்சர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் அண்டு செகண்ட் லேயரும் என்ன ஆச்சு, சேர்ந்து டேமேஜ் ஆனால் அந்த மாதிரி கொப்பளை மாதிரி வரும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே ஃபுல்லாகவே என்ன ஆகிரும், டேமேஜ் ஆகிரும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ் த அஃபெக்டட் ஏரியா ஷுட் பி வாஷ்டு வித் கோல்டு வாட்டர் அண்ட் அன் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஷுட் பி அப்ளைடு. ஸோ மேலே அவுட்டர் லேயர் மட்டும் பர்ன் ஆகிருக்கு அப்படின்னா கோல்டு வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டரில் அப்படியே கையை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆன்டிபயோட்டிக் க்ரீமை வந்து என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். அண்ட் லார்ஜர் பர்ன்ஸ் நீட் இமிடியேட்லி மெடிக்கல் அட்டென்ஷன் தான் வேணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் த ஃபயர் எக்ஸ்டென்சர் ரேர்லி அவைலபிள். ஸோ எல்லா பக்கமும் அந்த ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் எங்கே போகணும், இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see cut and scratches. If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and crushed. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப டீப்பாக கட் ஆகிடுச்சு, ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், காட்டன் பேடை ஷுட் பி பிளேஸ்டு அந்த கட் அந்த ப்ரெஸ்டு. ஸோ அந்த கட்டான இடத்துல வச்சு ப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ளீடிங் ரொம்ப போகிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அண்டு த இன்ஜூர்ட் பர்சன் ஷுட் பி டேக் டு ஏ டாக்டர் இமிடியேட்லி. அடுத்து என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட இமிடியேட்டாக கூட்டிகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் எய்ட் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லேயோ ஸ்கூல்ஸ்லையோ எல்லா பக்கமும் மோஸ்ட்லி இருக்கும். வீட்டில் இதை வச்சுருக்கிறது நம்ம ரொம்ப பெனிஃபிட் நமக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எய்ட்னா காட்டன் இருக்கணும், அந்த பேண்டேஜ் இருக்கணும், அந்த ரோலிங் கட்டுற துணி இருக்கணும், சிஸ்ஸர்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு கட் ஆனாலோ அல்லது ஸ்க்ராச்சஸ் ஆனாலோ என்ன பண்ணணும், ப்ளீட் ஆகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு க்ளீன் காட்டன் எடுத்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ளீட் ஆனதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாக்டரை இமிடியேட்டாக பார்க்கலாம் போய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளீனிங்னஸ் அண்டு ப்ரொடக்ஷன்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் டு பி ஹெல்ப் எனிபடி பட் யூ மஸ்ட் ஆல்சோ ப்ரொடக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹெச்ஐவி அண்ட் அதர் பிளட் போன் டிசீஸ். ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கணும். வென் யூ ஹெல்ப் சம் ஒன் ஹூ இஸ் ப்ளீடிங் யூ ஷுட் வியர் க்ளவுஸ் ஆர் ஏ க்ளீன் பிளாஸ்டிக் பேக் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ யாருக்காவது இப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளவுஸ் எடுத்து மாற்றிக்கணும், நம்ம சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? க்ளவுஸ் எடுத்து மாற்றியும் க்ளவுஸ் ஆர் ஏ க்ளீன் பிளாஸ்டிக் பேக் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் கையில் வச்சுருக்கணும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எதுவும் டிசீஸ் இருந்தால் அது நமக்கு என்ன ஆகாது, ஹெல்ப் பண்ண போய் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல் நாட் டு ப்ரிக் யுவர் செல்ஃப் வித் நீடில்ஸ் ஆர் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் த பர்சன் யூ ஆர் ஹெல்பிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் கிளீனிங்னஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். க்ளீனாகவும் இருக்கணும், பட் நம்மளையும் ப்ரொடக்ட் பண்ணணும், அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் நம்மளால் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து தான் செய்யணும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see
குயின் ஆஃப் மெடிசன்ஸ். குயின் ஆஃப் மெடிசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின்ஸ். பென்சிலின் இஸ் ஏ குயின் ஆஃப் மெடிசன்ஸ். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1881 to 1955. The world first antibiotic penicillin was discovered in 1928. We are helper in curing millions of soldiers than getting a Nobel Prize. Millions of soldiers வந்து க்யூர் பண்ணனால இவருக்கு என்ன அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஹீ சேவ்ஸ் த லைஃப் ஆஃப் மெனி சோல்ஜர்ஸ் அண்ட் ப்ரிவென்டட் டு த கம்யூனிகபிள் டிசீஸ் பை யூஸிங் பென்சிலின் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணார். ஸோ த டிஸ்கவர் ஆஃப் ஹிம் இஸ் நோன் அஸ் ஏ குயின் ஆஃப் மெடிசன். ஸோ குயின் ஆஃப் மெடிசன் எதுன்னு கேட்டால் பென்சிலின். ஓகே, ஸோ யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லெசன் இஸ் ஓவர். ஓகே, இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பின்னாடி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.